உத்திரமேரூர் வட்டம் சாலவாக்கத்தில் நலன் காக்கும் ஸ்டாலின் முகாமினை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் சாலவாக்கம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நலன் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமில் அளிக்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் பரிசோதனைகளை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் 7 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களும், மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் மருந்து பெட்டகங்கள் 5 பயனாளிகளுக்கும், 6 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டைகளும், 4 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு தனித்துவம் வாய்ந்த தேசிய அடையாள அட்டைகளும், தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 3 தொழிலாளர்களுக்கு திருமண உதவித்தொகை, தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய அட்டை 4 பயனாளிகளுக்கும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலவாரிய அட்டை 2 பயனாளிகளுக்கும் என நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். இம்முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி, காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், வட்டாட்சியர் சுந்தர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சூர்யா, மாணிக்கவேல், சாலவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சக்திவேல், ஒன்றிய செயலாளர் குமார், இணை இயக்குநர் மருத்துவ பணிகள் ஹிலாரினா ஜோசிட்டா நளினி, மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில், மருத்துவ குழுவினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.